வணக்கம். நெருப்பு தமிழர். 54 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இருக்கிறவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு எழுத படிக்க தெரியாது. செங்கோட்டையனுக்கு எழுத படிக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓ இதுதான் ஆனாவா, ஓ இதுதான் ஓனாவா அப்படின்லாம் அவருக்கு சொல்ல தெரியும். மாற்று கருத்தில் பல சம்பவங்களில் ஈடுபட்டவர். அவருக்கு கொள்ளையடிக்கிறதுலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி, கொலை பண்ணுறதெல்லாம் அவருக்கு டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி, இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாப்புல. வாச்சாத்தி படுகொலை, பல்வேறு விதமான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நடிகைகள், உல்லாசம், வாழ்க்கை, ஒரு நடிகை எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு தெம்பும் திராணியும் இருக்குது. அது ஒரு புறம் இருந்திருந்தாலும் நிதித்துறையை கொடுத்துட்டு திடீர்னு அவரை கலட்டி இந்த சேரில் உட்கார வேண்டாம், பக்கத்தில் உள்ள சேரில் உட்காருங்கன்னு இன்னைக்கு தூய சக்தி மாற்றிருக்கிறாப்புல. இதுக்கு என்ன பாஸ் சொல்ல போகிறீங்க? இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தூய சக்தியா? சரிங்க, அவர் எழுத படிக்க கூட தெரியாது, காமராஜர் மாதிரி கூட அவர் அரசியல் பண்ணிட்டு போகட்டும், பரவாயில்ல, இனிமேல் கற்றுக்கட்டும் அப்படின்னு கூட கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம்ல. கொடுத்த பொறுப்பை விட்டுவிட்டு இவரை விட அயோக்கியம், இவரை விட ஒரு டுபாக்கூர், இவரை விட மொல்ல மாதிரி ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அப்போ நிதி என்ன ஆகும்? சொந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நிதியை அடித்த மரிய வில்சனுக்கு நிதித்துறை அமைச்சராக கொடுக்குறீங்கன்னா, சொந்த கல்லூரியில், சொந்த வீட்டுக்குள்ளே திருடிட்டு ஓடுறவன், சொந்த காலேஜில் இருக்கக்கூடிய கல்லாப்பட்டி அடிச்சுட்டு ஓடுறவனுக்கு கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன பாஸ் சொல்ல போகிறீங்க? இதுதான் தூய சக்தியா?